இரக்க செயல்களின் பாதுகாவலர். திரு அவையின் எல்லா கொடை நிறுவனங்களுக்கும் பாதுகாவலராக போற்றப்படுபவர். இவருடைய பெயரில் செயல்படுகின்ற சபை ஏராளமான ஏழை எளியவர்களுக்கு இன்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அழியா உடல் வரம் பெற்ற புனிதர். இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித வின்சென்ட் தே பவுல். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். புனித வின்சென்ட் தே பவுல் எங்கு எப்பொழுது பிறந்தார்? பிரான்ஸ் நாட்டில் டாக்ஸ் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய காஸ்கனி கிராமத்தில் கிபி 1581 ஏப்ரல் 24 அன்று பிறந்தவர்தான் வின்சென்ட் தே பவுல். ஜீன் தே பால் மற்றும் தே மோராஸ் ஆகியோருடைய 6 பிள்ளைகளில் இவரும் ஒருவர். கால் ஊனமுற்ற ஏழை விவசாயியான தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பதை கண்ட வின்சென்ட் தானும் ஆடுமைக்கு சென்றார். தனிமையான நேரங்களில் பாடுவதும் ஜெபிப்பதுமாக தன்னுடைய குழந்தை பருவத்தை கழித்தார். படிக்க அவருக்கு ஆசை, ஆனால் குடும்பச் சூழல் ஒத்துழைக்கவில்லை. பங்கு தந்தையை அணுகினார். அவரின் உதவியோடு டாக்ஸ் நகரில் இருந்த பிரான்சிஸ்கன் சபையினர் நடத்திய பள்ளியில் சேர்ந்தார். ஒழுக்கமும் அறிவும் இரு கண்களென வளர்ந்தார். இவருடைய அறிவுத் திறமையை கண்ட நீதிபதி கோமத் தம்முடைய மகனுக்கு கற்பிக்குமாறு வின்சென்டை அமர்த்தினார். மற்ற பெற்றோர்களும் அப்படியே செய்தார்கள். அந்த வருமானத்தை கொண்டு இவரும் வீட்டுச் செலவுகளை கவனித்துக் கொண்டார். குடும்ப கஷ்டம் கொஞ்சம் தீர்ந்தது. மாணவர்களுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் வின்சென்ட் இறை பணியாளரானால் இன்னும் நிறைய பேரை நல்வழிப்படுத்த முடியும் என நினைத்த அந்த நீதிபதி கோமத் வின்சென்ட்டிடம் பேசினார். வின்சென்ட் இறை அழைப்பை ஏற்றார். இறையியல் பயின்றார். 1600 செப்டம்பர் 20 அன்று தம்முடைய 20வது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அடிமையாக விற்கப்படுதல். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தார். ஏழைகள் மீது இவருக்கு இருந்த அக்கறையும் பாசத்தையும் கண்ட பணக்கார பெண்மணி ஒருவர் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் அவருடைய பெயரில் எழுதி வைத்தார். அப்பணத்தை கொண்டு ஏழை எளியவருக்கு ஏராளமான உதவிகளை செய்தார் வின்சென்ட். அதுவரை பணத்தை தேடி செல்லக்கூடாது என நினைத்த வின்சென்ட் இந்த உதவியால் நல்ல செயல்களுக்காக இனி பண உதவியை நாடலாம் என முடிவெடுத்தார். அந்த சீமாட்டியிடம் பெற்ற கடனை கொடுக்காத ஒருவரை சந்திக்க வின்சென்ட் சென்றார். சந்தித்துவிட்டு கடல் வழியாக திரும்பும்போது கடல் கொள்ளைக்காரர்களிடம் மாட்டிக்கொண்டார். அவர்கள் இவரை கடத்தி அடிமையாக விற்றார்கள். பல்வேறு விதமான கொடுமைகளை அடிமையாக தம்முடைய வாழ்வில் அனுபவித்தார் வின்சென்ட். அவரை மீனவர் ஒருவர் வாங்கினார். அதிகப்படியான வேலை கொடுத்து வாட்டி வதைத்தார். உப்பு காற்றும் வேலை பழுவும் சேர்ந்து சோர்ந்து போன வின்சென்டை அவர் மீண்டும் மற்றொருவருக்கு விற்றார். அப்போது மந்திரவாதி ஒருவர் வாங்கினார். மீண்டும் அடிமைச் சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்ட வின்சென்ட் கிறிஸ்துவத்தை துறந்த முஸ்லிம் ஒருவரால் வாங்கப்பட்டார். பின்னாளில் அவரிடமிருந்து தப்பித்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கிருந்து ரோமை சென்றார். பேரரசரின் ஆன்ம ஆலோசகராக. திருத்தந்தையின் பரிந்துரையின் நிமித்தம் அரசர் 4ஆம் ஹென்ரியின் அரசவையில் அரசியின் ஆன்ம ஆலோசகராக பணியாற்றினார். தொடர்ந்து கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் சேரிக்கும் ஒதுக்குப்புறமான கைவிடப்பட்ட மக்கள் வாழும் இடங்களுக்கும் சென்றார். தொடர்ந்து கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு மறை சார்ந்த உண்மைகளை கற்றுக் கொடுத்தார். பெரும் போரில் வெற்றி பெற்றதால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட சிலுவையை கழுத்தில் அணிந்து கொண்டு ஏழை மக்களுக்கு சேவை செய்வது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார். மீண்டும் தன்னுடைய பங்குத்தலமான கிளிசின் நகருக்கு வந்தார். பலரை மனமாற்றினார். தம்முடைய போதனைகளால் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். ஏழைகளின் பங்காளனாக. 1618 பிரான்சிஸ் சலேசியாரை சந்தித்தார். இருவரும் நண்பர்களாயினர். 1622 சலேசியார் இறந்ததும் அவர் நடத்தி வந்த விசிட்டேஷன் கன்னியர் சபையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கப்பலில் இருந்த அடிமைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செய்தார். வீடுகள் சந்திக்கவும் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்கவும் குறிப்பிட்ட பகுதி என்றில்லாமல் தேவையில் இருக்கும் எல்லோருக்கும் உதவிகள் செய்யவும் 1625 ஏப்ரல் 17 அன்று நற்செய்தி அறிவிப்பு குழுவை ஆரம்பித்தார். இவர்கள் பொதுவாக வின்சென்தியர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இறை அன்பின் வழிகாட்டுதலோடு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பணியாற்ற அறப்பணி மகளிர் சபை என்ற பொது நிலையினர் மகளிர் சபையை ஆரம்பித்தார். உயர்குடி பெண்கள் தங்கள் குலப்பெருமைகளை விட்டு ஏழைகளுக்காக உழைக்க அறப்பணிகளின் சகோதரிகள் என்ற அமைப்பை 1633 ஆரம்பித்தார். ஏழைகளுக்காக முழு நேரமும் உழைக்க ஏழைகளின் பணியாளர் சபை என்ற மற்றொரு சபையையும் ஏற்படுத்தினார். முதியோர்களையும் குழந்தைகளையும் பேணிய வின்சென்ட் தம்முடைய பணியை ஜெனோவா, போலந்து, மடகாஸ்கர், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் விரிவுபடுத்தினார். அழியாத உடல். வின்சென்ட் தன்னால் இயன்ற அளவு ஏழைகளுக்காக தொடர்ந்து உழைத்தார். ஏழைகளின் நண்பர் எனப்பட்ட அவர் தான் நேசித்தவர்களை சென்று சந்திக்க முடியாத ஒரு காலமும் வந்தது. அவருடைய 80வது வயது நெருங்கிய பொழுது அவருடைய உடல்நலம் மோசமடைந்து மிகவும் துன்புற்றார். இறைவனுடைய அழைப்பை ஏற்று 1660 செப்டம்பர் 27 அன்று அவரோடு இணைந்தார். இன்று வரை அவருடைய உடல் பாரிஸில் உள்ள லாசர் குருக்கள் இல்லத்தில் அழியாமல் இருக்கிறது. திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் 1729 இவரை அருளாளராகவும் 1737 இவரை புனிதராகவும் உயர்த்தினார். படைப்புகளின் உயிர்ப்பு சக்தியாக விளங்கும் இறைவா,
ஒவ்வொரு நாளும் பசியோடு உறங்கச் செல்லும் ஏழைகள், அனாதைகள், யாருமில்லா முதியவர்கள், வீதியில் வாழும் நடைமேடைவாசிகள் மீது உம்முடைய கருணை கண்களை திருப்பியருளும். எதிர்வரும் சவால்களை சந்திக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆவியின் ஞானத்தை தந்து நல்லவற்றை தெளிந்து தேர்வு செய்ய உதவியருளும். வறுமையினால் கல்வியை பாதியிலே நிறுத்திய சிறுவர் சிறுமியரின் வாழ்வு நலம் பெற உதவும். குடும்ப, பொருளாதார, சமூக வாழ்வு என நிரந்தர சிக்கல்களில் வாழும் பெண்களின் வாழ்வு சிறப்புற வேண்டும். புனித வின்சென்ட் தே பவுலின் வாழ்க்கை பாதையை எமதாக மாற்றி உம்முடைய இரக்க செயல்களில் ஈடுபடும் தியாக உள்ளத்தையும் ஆற்றலையும் தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.